இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து தி எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட். மூவி ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், லைக் பண்ணுங்க. படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1982 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி கதைக்களம் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 2 பசங்களை காட்டுறாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலை இல்லாமல் இருக்காரு, பீஸா டெலிவரி பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை பற்றி அவங்க டீட்டெயில்ஸ் எதுவும் காட்டவே இல்லை. ஒரு நாள் நைட் வந்து பயங்கர வெளிச்சமாக வந்து வெளியில் தென்படுது. அது என்னன்னு வந்து பார்க்குறாங்க. அப்புறம் காற்றடிக்குது, தண்ணி வராமல் இருக்குது, கரண்ட் போயிடுது. என்னடா நடக்குதுன்னு சொல்லி அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க. ஒரு அதிசயமான ஒரு செடி ஒன்று வளர்ந்துருக்கு. இது இந்த காலகட்டத்தில் வளர செடியே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நிறைய கழிவுகளும் வந்து இருக்குது. ஸோ பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சில டைனோசர்ஸல் கண்ணில் தென்படுது. அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட லைன். இந்த படம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பழைய டைனோசர் படமும் இந்த படத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு படமே கிடையாது. ஏன்னா பழைய டைனோசருன்ற ஒரு பிராண்டவே வந்து கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா டைனோசரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக அருவருப்பாக காட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி இந்த டைனோசர்ஸ் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. அந்த பறவைகள் டைனோசர் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சே தவிர மற்ற எதுவுமே வந்து சரியில்லை. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலிங்காகவே இல்லை, கொஞ்சம் குழப்பமாக தான் அவங்க முடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக முடிச்சிருந்துருக்கலாம். அந்த ஃபேமிலி வந்து இதில் தப்பிக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே வந்து ரொம்ப த்ரில்லிங்காகவே இல்லை, ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைனோசரே மொக்கையாக இருக்கிறப்போ அப்போ வந்து அந்த சீன்ஸு அதுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? இந்த படம் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டரில் எல்லாம் போய் பார்க்க தேவையில்லை. ஓடிடியில் வரப்போ பொறுமையாக பாருங்கள். இது ஓடிடிலையும் பார்க்கலாம். ஸோ உங்கள் காசை போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 2.5. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.